Hello everyone, welcome back to Simba Subscriber. I hope you all celebrated this Deepavali safety and enjoyed with your family members. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அல்ட்ரா வயலட் ஷோரூம் தான் வந்திருக்கோம். அதுவும் எந்த பைக்னா வந்து ஒரு குயிக் வாக் அரவுண்ட் இம்ப்ரெசிவாக இருக்கிற இந்த அல்ட்ரா வயலட் X47 எலக்ட்ரிக் கிராஸ் ஓவர் பைக்கை தான் வந்து ஒரு வாக் அவுட் ரிவ்யூ அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அது மட்டும் ரொம்ப வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள். ஸோ எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட டிசைன் பார்த்துடலாம். ஸோ அல்ட்ரா வயலட் X47 ஒரு எலக்ட்ரிக் கிராஸ் ஓவர் மோட்டார் சைக்கிள் சொல்கிறாங்க. ஒரு பிளண்டிங்கான அட்வென்ச்சர் ஸ்டைல் அப்புறம் டிசைன் பார்த்தோன்னா ஒரு மாடர்ன் டெக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க இந்த மோட்டார் சைக்கிளில். போத் அர்பன் அண்ட் ஆஃப் ரோடிங்க்கோ ஏற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் இந்த பைக். ஸோ அட்வென்ச்சர் இன்ஸ்பயர்ல ஒரு ஷேடோவில் தான் இருக்குது இந்த பைக். லுக்கும் அப்படி தான் இருக்குது. ஒரு அப்ரைட்டான சீட்டிங் ஃபார் கம்ஃபர்ட், டியூவல் பர்பஸ்க்கும் வந்து ஏற்ற மாதிரி டயர் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியஸ் டெரைனில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே தான் சொல்லுவேன். மோஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் டிஸ்பிளே இன் திஸ் ப்ரைஸ் செக்மெண்ட் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த மோட்டார் சைக்கிளுக்கு கொடுத்துருக்க கீ இதுதான் வந்து. ஆக்சுவலாக வந்து இந்த X47 வந்து 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்து கிளைட் மோட்னு ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் கம்பர்ட் மோடுன்ட்டு, அப்புறம் வந்து பெலிஸ்டிக் மோடுன்னு சொல்லிட்டு 3 மோடு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிளைட் மோடில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சப்டியூடு பவர் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பெஸ்ட் சிட்டி டிராஃபிக்கும் மேக்ஸிமைஸ் ரேஞ்ச் வந்து இந்த கிளைட் மோடில் நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சலரேஷன் ரொம்பவே லீனியராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கம்பேட் அப்படின்னு மோடுன்னு ஒன்று இருக்குது. ஒரு பேலன்ஸ்டான பர்ஃபார்மன்ஸும் சரி, ரேஞ்சும் சரி, ஒரு ஷார்ப்பான த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்கும் இந்த மோட்ல. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த பெலிஸ்டிக் மோட்ல வந்து இட்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸான ஒரு ரேபிட் ஆக்சலரேஷனோட ரியல் வீல் வந்து ஒரு செம்மையா இருக்கும். பட் ஹெவி ரெடியூஸ் ஃபார் ரேஞ்ச் இந்த மோடை யூஸ் பண்ணீங்கன்னா. நான் அதை பற்றி நெக்ஸ்ட் சொல்லிடுறேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸில் வந்து இந்த பைக் படி கம்ப்ளீட்டாக நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பெலாஸ்டிக் மோட சொன்னேன். ஸோ அப்புறம் நான் சொல்கிறேன். இந்த பைக் வந்து ஒரு டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 145 km/h வரைக்கும் போகும். ஸோ வித் ஆக்சலரேஷன் 0 to 100 வந்து வித்தின் 8.1 செகண்ட்ஸில் வந்து ரீச் ஆகிடும். ஸோ டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து 320 mm டிஸ்கும், ரியரில் வந்து 210 mm டிஸ்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் சுவிச்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் மோஸ்ட் ஃபீச்சரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் ஃபார் பெட்டர் ரைடிங் குவாலிட்டியோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்தியாவோட சொல்லலாம், இல்லை வேர்ல்டுலேயே வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபீச்சர்ஸை வந்து மோட்டர் சைக்கிள் பிராண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு ஹைப்பர் சென்சாரான ரேடார் பேஸ்ட் அடாஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, ப்ரொவைடிங் பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன். அப்புறம் ரியல் பொல்யூஷன் வார்னிங்கும் வந்து இந்த பைக்கில் வந்து நம்மளுக்கு பண்ண முடியும். லேன் சேஞ்ச் பண்ணும்போதோ லேன் சேஞ்ச் அசிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்டேக் பண்ணும்போது வந்து அந்த அலர்ட் வந்து நம்மளுக்கு வந்து மிரரில் வந்து தெரியும். ஸோ சூப்பரான மோஸ்ட் ஃபீச்சரிஸ்டிக் அட்வான்டேஜ் இந்த அல்ட்ரா வயலட் X47. நெக்ஸ்ட் திஸ் மோட்டர் பவர். ஸோ 40 ஹார்ஸ்-பவர் வந்து இந்த பைக் வந்து டெலிவரி பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயின் அட்வான்டேஜ் இதோட டார்க் தான். 16 Nm ஆஃப் டார்க் அட் ரியர் வீலில் வந்து இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இட்ஸ் லிட்ரலி ஆசம் இந்த அளவுக்கு வந்து டார்க்கை வந்து கொடுக்குறது. ஸோ பேட்ரி அத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, பேட்ரி ஆப்ஷன் வந்து ஒரு 2 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 kWh அப்புறம் அது ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 10.7 kWh கொடுத்துருக்காங்க. அது ஹையர் வேரியன்ட்டுக்கு சொல்லுவாங்க. வித் ஐடிசி ரேஞ்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் வந்து மேக்ஸிமம் 323 km வரைக்கும் டிபெண்டிங் ஆன் ரைடிங் மோடில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸும் சரி, ரேஞ்சும் வந்து டிஃபர் ஆகும் கண்டிப்பாக. பட் கம்பெனி கிளைம் பண்ணுறது வந்து 323 km வரைக்கும் இந்த பேட்டரி வந்து ரேஞ்ச் போகும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் 7 kWh அந்த பேட்டரி வந்து 211 km வரைக்கும் தான் ரேஞ்ச் போகும்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம். ஸோ அது கண்டிப்பாக வந்து நம்ம மைலேஜ் தர மாதிரி தான் இதுவும். பட் பெட்ரோல் இல்லை, இது ஃபுல்லி எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ன்றதுனால வந்து ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும் கண்டிப்பாக. ஸோ ஸ்டாண்டிங் இந்த பர்ஃபார்மன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த டயரோட பேலன்ஸ்லாம் வந்து வேரியஸ் டெரைனுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தருது. கண்டிப்பாக நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரைடிங் ரிவ்யூ தனியாக போடலாம். ஸோ பில்டு குவாலிட்டி வந்து இட்ஸ் டாப் நாச் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் யூசேஜ் டியூரபிலிட்டிக்கு அப்புறம் எப்படி வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் போனால் தான் தெரியும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் ஃபீச்சர்ஸ் இன்டெகிரேட்டட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமை வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா அக்சசரிஸில் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, வைஃபை கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் பர்பஸ், ட்ரிப்பர் மீட்டரில் வந்து ஸோ ரீஜென்ரேட்டிங் பிரேக்கிங் வித் 9 லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டும் வந்து இந்த பைக்கில் வந்து ஆப்ஷன் இருக்குது. யூஎஸ்பி சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க போட்டு. ஸோ மொபைல் அப்ளிகேஷன் மூலமா வந்து ரிமோட் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான டிஎஃப்டி டிஸ்பிளேல. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம். இப்போ ப்ரோஸை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு மோட்டார் டார்க் ப்ளஸ் ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்சலரேஷனோட பவர் டெலிவரி இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பில்டு குவாலிட்டி டாப் நாட்ச்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கோட ரேஞ்ச் ஒரு லாங் ரேஞ்ச் பேட்டரி ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியோட. ஸோ அதுவும் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி சூட் இன்க்ளூடிங் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ரேடார் டெக்னாலஜி அண்ட் டேஷ் கேமராவும் வந்து மோட்டார் சைக்கிளில் கொடுக்கும்போது அதுவும் கம்பெனி தரப்புலேருந்தே வரும்போது இட்ஸ் டாப் நாச் ரேட்டெல்லாம் சொல்ல போனால். ஸோ நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ரைடிங் மோட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட். ஒரு சூட்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு எர்கனாமிக்ஸ் வித் அட்வென்ச்சர் டூரர் சேஃப்டின்னு சொல்லலாம். ஸ்டைலிஷான ஒரு பைக், ஒரு யூனிக்கான டெக் ஃபீச்சர்ஸ், ஒரு சச் ஆஸ் அ டைனமிக் கேப்பபிலிட்டி, ஒரு டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் டாப் நாச் சொல்லுவேன் இந்த பைக்கில். ஸோ ரியல் டைம் அலர்ட்ஸ் என்ஹான்சிங் ரைடரை வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணுது ரொம்பவே. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட கான்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கான் நான் இது சொல்லுவேன்னா கண்டிப்பாக வந்து இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் தான் சொல்லுவேன். இது டிஸ்அட்வான்டேஜ். ரொம்ப ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து ப்ரீமியமாக காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப காஸ்ட் ஹெவியாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பிராண்டில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் வந்து காட்டணும்னு சொல்லிட்டு மேபி இட் மைட் பி ஹையர் கம்பேர்டு பண்ணிங்கன்னா வந்து இந்த கன்வென்ஷனலில் வந்து பைக்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் யூனிக்காக தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரீமியமாக வந்து ப்ரைஸ் செக்மெண்ட் இருக்குது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரேஞ்ச் வேரியஸ்க்கு ஏற்ற மாதிரி சிக்னிஃபிகண்ட்லி ரைட் மோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேஞ்சஸ் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப அவேர் பண்ணியிருக்கணும். ஏன்னா லாங் ட்ரிப் பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்காது. அதுக்கேற்ற நம்ம பிளானோட தான் வந்து இந்த பைக்கை வச்சு நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வெயிட் இட்ஸ் நிஜமாக சொல்கிறேன் 197 kg. ஒரு மாடரேட்டான வெயிட்டாக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 197 எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பிராண்ட் வந்து வெயிட் லெஸ் ஆகும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து இட்ஸ் டூ ஹியூஜ் அப்படின்னே சொல்லுவேன். 197 kg கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு சிட்டி டிராஃபிக்கு ஒரு ஹெவியாக ஃபீல் பண்ண வைக்குது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நேக்கர் ஸ்போர்ட்ஸ் நிறைய இருந்தாலுமே வந்து இதோட வெயிட்லெஸ்ஸாக நிறைய இருக்குது, ப்ரைஸ் மட்டும் இருக்குது. பட் இட்ஸ் ஒரு ப்ரீமியம் செக்டாரில் எத்தணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவேன். ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்குது, ஃபீல் பண்ண வைக்குது. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் நான் கண்டிப்பாக சொன்னால் ஒரு நியூ எலக்ட்ரிக் இந்த கிராஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிலிட்டி வந்து ரொம்ப ஷார்ட் ஷோரூம் தான். அதுவும் சென்னையிலே ஒரே ஒரு ஷோரூம் தான். கண்டிப்பாக அப்போ வந்து சர்வீஸ் நெட்வொர்க்கும் வந்து லிமிட்டட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கின்னு சர்வீஸ் வந்து விடணும். ஸோ அது கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஷோரூம்ஸ் அதிகமாக வரலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த பைக்கோட லாஸ்ட் கன்க்ளூஷன் வரதுக்கு முன்னாடி இந்த பேட்டரியை பற்றியோ இந்த பைக்கோட வேரியன்ஸ் என்னென்ன இருக்குது, ப்ரைஸ் செக்மெண்ட்டை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பேட்டரி பற்றி என்ன டவுட் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இந்த பேட்டரியில் வந்து 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் இருக்குது, ஒன்று ஹை பர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட் இருக்குது. ஸோ பூஸ்ட் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூஸ்ட் பேரலல் சார்ஜஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அக்சசரிஸில் தான் இருக்கும், அது நம்ம பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வந்து 36,000 வந்து அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த பைக்கில் X47 நம்ம அக்சசரிஸ் ப்ரைஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த X47 கிராஸ் ஓவரோட அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அக்சசரிஸ் இருக்குது. மெயினாக நம்மளுக்கு என்ன பிடிக்குன்னா டேஷ் கேமரா வந்து பைக்லேயே கொடுத்ததுனால வந்து அதை வந்து அக்சசரிஸை தான் ஆட் ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இந்த பைக்கில். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 23K வரைக்கும் போகுது. ஸோ நம்ம அடிஷ்னலாக ஆட் ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து 23 ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக நம்ம பண்ணிப்போம்ல நம்ம மோட்டார் சைக்கிள் பிராண்டில். ஸோ இந்த கிராஸ் ஓவரோட அக்சசரிஸ் டேஷ் கேமரா ப்ரைஸ் வந்து 23,000. ஸோ அப்புறம் நக்கிள் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 2K வருது. அப்புறம் வந்து டாப் ரேக் ஸ்டே வந்து ஒரு 5,500 வரும், 5,500 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ ஹார்ட் பேனியர் கிட்டு இல்லை சாஃப்ட் பேனியர் கிட்டு அதுவும் வந்து டிஃபர் ஆகுது. சாஃப்ட் பேனியர் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 17K, ஹார்ட் பேனியர் கேஸ் கிட் பார்த்தீங்கன்னா வந்து 46K வந்து அந்த மாதிரி வந்து ப்ரைஸ் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த X47 டெசர்ட் விங்னு சொல்கிற ஒரு மாடலை வந்து ஒரு கம்ப்ளீட் செட்டப்போட வந்துடும். ஸோ அது வந்து ஆட் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு தெரியல, வந்ததாக தெரியும் கண்டிப்பாக. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த பைக் X47 கிராஸ் ஓவரோட
ஒரு ஆன் ரோட் பிரைஸ் சென்னையில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மெயினாக வந்து ஒரு 4 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ரீகான் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெசர்ட் விங் சொல்கிற ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4,90,000 வரும். பட் இதோட பேஸ் வேரியன்ட் ஒரு ப்ரைஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் தான் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க 2,49,000 சொல்லிட்டு. நான் ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னையில் இந்த ஒரிஜினல்ன்ற ஒரு வேரியண்ட்டில் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2,86,000 இருந்து 2,94,000 வரைக்கும் இந்த ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து கலர் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிஃபர் ஆகுது. ஒரிஜினல் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா வந்து 3,38,000 இருந்து 3,45,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து மெயினாக வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இங்கே வந்து ஒரிஜினல்லையும் சரி ஒரிஜினல் ப்ளஸ்லையும் சரி அது வந்து டிஃபர் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பிளாக் தான் வந்து பேஸ் கலரான்ற மாதிரி இந்த கம்பெனி வந்து கிளைம் பண்ணுது. ஸோ நான் கலர் ஆப்ஷன்ஸை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஸோ காஸ்மிக் பிளாக் தான் வந்து பேஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெல்லார் ஒயிட்ன்றது வந்து ஒரு மிட் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. டர்போ ரெட் இந்த கலர் தான் வந்து டாப் வேரியன்ட். ஸோ அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டும் அப்படி தான் வச்சுருக்காங்க. நான் 2 வேரியன்ட் சொல்லிட்டேன், ஒரிஜினல் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரீகான் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரீகானில் வந்து 3,87,000 3,95,000 வரைக்கும் வந்து ப்ரைஸ் செக்மெண்ட் இந்த சென்னையில் ஆன் ரோட் ப்ரைஸ் இந்த மோட்டார் சைக்கிள் இருக்குது. ரீகான் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4,39,000 ஸ்டார்ட் ஆகி 4,46,000 வரைக்கும் ப்ரைஸ் செக்மெண்ட் டிஃபர் ஆகுது. ஸோ பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பிளாக், மிட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெல்லார் ஒயிட், அப்புறம் வந்து டாப் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்போ ரெட். ஸோ இந்த கலர் தான். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து அப்படியே வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஃபீச்சரும் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அக்சசரிஸை வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டும் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் X47 கிராஸ் ஓவர் ஒரு ஓவரால் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். இந்த அப்புறம் நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறது இந்த மாடலில் வந்து X47 டெசர்ட் விங் என்னோட ஃபேவரட் கலர் ரெட்டுக்கு அப்புறம் டர்போ ரெட்டுக்கு அப்புறம். பட் இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 5 lakh கிட்ட வந்தது, 4,90,000 இந்த சென்னையில். ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த பைக்கோட கன்க்ளூஷனை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ திஸ் பைக் சூட்ஸ் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறவங்க யாரன்னா வந்து ஒரு ஒன் ஸ்டைலிஷ்ட் ப்ளஸ் டெக் ஃபார்வர்டோட எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள், அதுவும் அட்வென்ச்சர் ஸ்டைலில் எனக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து போத் அர்பன் யூசிபிலிட்டிக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டிக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மோட்டார் சைக்கிள் வந்து இந்த X47 கிராஸ் ஓவர் வந்து ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற இதே மாதிரி பைக் ரிவ்யூஸ், கார் ரிவ்யூஸ்லாம் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. கைஸ், ஒன் மோர் திங் நான் சொல்ல நினைச்சேன். வீடியோ எண்டில் சொல்கிறேன், பரவாயில்ல. ஸோ நம்ம ஒரு மிகப்பெரிய ரைட் போயிருக்கோம் சிம்பால. அந்த ரைடு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு லே லடாக் 2024 சோலோ ரைட் ப்ரிப்பரேஷன் வந்து எசென்ஷியலில் போட்டிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டே டியூன் கைஸ், டேக் கேர், பை பை, see you soon.